எப்படி இருக்கு? ஏதோ ஒண்ணு குறையுதே. ம். ஆ, பிள்ளையாருக்கு கை காலு. ஹலோ, தும்பிக்கை இருக்குல்ல, பாரு. அப்புறம் எதுக்கு கை வைக்கணும்? அத்தை, தும்பிக்கையும் இருக்கும் கையும் இருக்கும். கை இல்லாம எப்படி அத்தை? அம்மா, சில சிலையில விநாயகருக்கு நிறைய கை இருக்குமே, அந்த மாதிரி வைக்கலாமா? இங்க பாருங்க, 2 கை வச்சா போதும். 2 கை 2 கால் போதும். ம். அப்போ விநாயகருக்கு இப்ப காலும் செய்யணுமா? ஐயோ, என்ன கொடுமை இது! அது சரி, விநாயகர் என்ன ஹேண்டிகேப்டா? நல்லா சமணம் போட்டு அழகா உட்கார்ந்துருப்பாரு. நல்லா காட்டினல்ல. அப்போ நாம செய்யற இந்த விநாயகர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணுமா? இல்லத்த, நிக்கணும். நின்னாதான் அழகா இருக்கும். அப்படியா? அப்படின்னா படுத்துட்டு இருப்பாருல்ல. அதான் அந்த தொப்பையில கூட தாமரெல்லாம் இருக்குமே. ரம்யா, ஆ? அது விநாயகர் இல்ல, பெருமாள். ஓ, அப்படியா? ஆ, நாம விநாயகர் தானே செய்யறோம். ஐயோ, இப்படி ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி டென்ஷன் பண்றீங்க? சரி அம்மா, விநாயகர் படுத்து இருக்கட்டும், அப்பதான் புதுசா இருக்கும். ஐயோ, படுத்திருந்தா நல்லாவே இருக்காது. விநாயகர் நிக்கட்டும். ஹலோ, நிக்கிற மாதிரி பண்றது கஷ்டம். உட்கார்ந்திருக்க மாதிரி பண்ணுங்க. சமணம் போட்ட மாதிரி இருக்கணும். அது செய்யறது கொஞ்சம் ஈஸி. இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் ஆளுக்கு ஒண்ணுன்னு சொன்னா ஒழுங்கெல்லாம் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க? விநாயகர் தானே, நான் செஞ்சு தரட்டா? அனி, இவள வச்சே பண்ணிடலாமா? வேணாம் வேணாம், இவ அந்த டீம்.